கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வருஷத்தில் 365 நாட்கள் இருக்குது. அதில் மொத்த மணி நேரங்கள் 8760 மணி நேரங்கள் இருக்குது. அதில் நம்ம தூங்குறதுக்காக யூஸ் பண்ணுறது 2920 மணி நேரங்கள், வேலைக்காக யூஸ் பண்ணுறது 2920 மணி நேரங்கள், மீதி இருக்கிறது எவ்வளோன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுவும் 2920 மணி நேரங்கள். ஏசப்பா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலான டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? உலக பிரகாரமான காரியங்களுக்காக யூஸ் பண்ணுறோமா, ஏசப்பாக்காக யூஸ் பண்ணுறோமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு கவலைப்படுறீங்களா? மேலே பறக்கிற பறவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, அதை சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனாலும் ஏசப்பா அதை போஷிக்கிறாங்க. இந்த நாட்டில் பெரிய பஞ்சம் வந்துச்சு, ஆனாலும் காகத்து கொண்டே ஏசப்பா எளிய தத்துவ போஷிச்சாங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நாளையை குறித்து கவலைப்படாதுங்கள்னு. அதனால நம்ம நாளையை குறித்து கவலைப்படக்கூடாது. என் பேர் பெரில். நான் ஒரு வசனம் சொல்லட்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 13:14. பாய். இயேசுவின் செல்லங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய தன்மை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். ஆமென். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 91:10 உலகமானவை மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொருவரின் கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறந்தாலே உன்னை முன்னுவார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் கூறுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கிணமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயன்படுத்தும், பகலில் பரவும் அன்புக்கும், இருளில் நடுவரும் கொள்ளை நோய்க்கும், அச்சத்தில் பரவும் சங்காயத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும், அது உன்னை அங்காது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்களுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு லாபம் ஆளுகொண்டார். ஆகையால் பலாத்தோரத்தில் நீரிடாது, வாழை உப்புணரத்தை அணுகாது. ஆமென். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 91:1-16 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாக உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியான பாலாக்கும்
சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாவமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரின் பண்பின் மேலும் நீ நடந்து வாள சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ஆமென். ஆனா ஆண்டவருடைய கட்டளை என்ன? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதை நீங்க செய்யறீங்களா? எதுவுமே நல்ல சர்ச்சு, நல்ல பாட்டு நடத்துறாங்க, அது நல்ல சர்ச்சியா இருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற ஆலயம் தான் நல்ல திருச்சபை. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? கடைசி கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் சரியக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். கிராமம் மிஸ்டர் இயக்க குடும்பம் என்பது 1000 முழுநேர மிஸ்டரிகளை கொண்டது. பயிற்சியில் இருக்கிற நிறைய மிஸ்டரிகள் கொண்டது. அல்லேலூயா. எங்களுக்காக ஊழியத்திற்காக உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற ஆலயமில்லாத கிராமங்களிலே தருப்பிரசனம் செய்து வீடுகளை சென்று ஆண்டவருடைய அன்பை சொல்லி அங்கிருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை நாளை தலைவர்களாக மாற்றுகிற ஒரு பெரிய ஒரு மகத்தான மிஸ்டரி பணி. ஆண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த தரிசனத்தின்படி பாரத்தின்படி ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. ஒரு கிராமத்துல ஆடு ஆட்டுக்குட்டி இருக்குது, ரெண்டையும் சொந்தமாக்கி கொள்ளணும், இல்லை ரெண்டையும் திருடணும்னா என்ன செய்யணும்? முதல்ல ஆடை திருட நினைச்சிங்கன்னா ஆடு முட்டும் முறைக்கத்தோட எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆடை திருடுறதை விட ஆட்டுக்குட்டியை திருடுறது ரொம்ப ஈஸி. அல்லையா? ஆட்டுக்குட்டியை ஈஸியா தொல்லை போட்டு வந்துடலாம், ஆடு தன்னால பின்னாடி வந்துடும். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை தெரியுமா? நிறைய திருச்சபை ஊழியங்கள் மற்ற சபைகள்ல போற ஆத்துமாக்கள், அந்த போதகர் கற்பை வேதனைப்பட்டு ஜெபித்து பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஆயத்தப்படுத்தின ஆத்துமாக்களை திருடுறதுலதான் இருக்கிறான். அவங்கள அட்ராக்ட் பண்ணி நம்ம சர்ச்சை கொண்டு வரணும். நம்ம நல்ல அவங்கள மியூசிக் வச்சு அவங்கள பாட்டுகளால ஏதாவது ஒரு விதத்துல அட்ராக்ட் பண்ணி அங்க இருக்கவங்களும் இங்க கொண்டு வரதான் பாக்குறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எந்த சபைகளையும் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிற அந்த காரியங்கள் குறைவாகத்தான் இருக்கிற. அனுதினமும் ரட்சிக்கப்படுவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும், அதற்காக பிரயாசப்படணும். மற்றவங்களை இப்படி கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்துல நடக்கணும், எழுப்புதல் நடக்கணும்னு சொல்லி நீங்களும் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கடவுள் சித்தமானால் இந்த வருடத்திற்குள்ளாக ஒரு 25,000 கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தமிழ்நாட்டுல 25,000 கிராமங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிடலாமா? ஒரு மலைப்பா இருக்குல்ல, ஆனா ஏசப்பாவால முடியுங்க. முதல்ல நமக்கு என்ன வரணும்? அந்த பாரம் வரணும், அந்த ஆசை வரணுங்க. போன வருஷத்துல கிறிஸ்துமஸ்க்குள்ளாக 10,000 கிராமங்களை சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி இலக்கு வச்சு நம்ம செயல்பட்டோம். அநேகரதை பார்த்தோன்னே சிரிச்சாங்க. நீங்க போய் சொல்றீங்க, எப்படி 10,000 கிராமம் போக முடியும்? எல்லாம் சொன்னாங்க. இல்ல பயங்கர எதிர்ப்புகள் இருக்கும், நீங்க போறது தப்புன்னு சொல்லி போன் போட்டவங்கலாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என்னங்க எதிர்ப்பு வந்தா என்ன, அடி வாங்கினா என்ன? ஏசப்பாவுக்காக அடி வாங்க மாட்டீங்களா?
ஏன் திட்டு வாங்கினா என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறதுங்கிறதுங்க பெரிய ஒரு நம்மேல் விழுந்த கடமை ஐயா. அல்லேலூயா. நாம் ஜெபத்தோடு கூட பிரயாசப்பட்டோம். என்னிடத்தில் இருக்கிற ஒரு 200 மிஷனரிகளை நாம வேறுபடுத்து அவர்களை 5 நாட்கள் ஒவ்வொரு இடமாக போய் தங்குறதுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்க போய் நாங்கள் தங்கினோம். திருச்சியில, இன்னும் தஞ்சாவூர்ல, இன்னும் அங்கு திருப்பத்தூர்ல, சேலத்தில, இப்படி எல்லா இடத்துலையும் போய் தங்கினோம். தங்கி நாங்கள் எல்லோரும் அந்த பகுதிகளுக்காக ஜெபித்து, ஒருவேளை என்னுடைய ஊழியக்காரர்களை எல்லாரும் பிரித்தெடுத்து ஒவ்வொரு டீம் குழுவாக அவளை அனுப்பி வைத்தோம். ஒரு 30-40 டீம்கள் எல்லாம் அனுப்பி வைத்தோம். அன்றைய கிருபையினால் 5 நாட்கள் 1000 கிராமங்களும் சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, முடிவிலே கிட்டத்தட்ட 9027 கிராமங்கள் சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்தார். பாருங்க, எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஒரு 1000 கிராமத்துல ஊழியம் செஞ்சா ஒரு 10-20 கிராமத்துல எதிர்ப்புகள் வந்துச்சு. நிறைய இடத்துல அடிபெற்றோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்டோம். ஆனா 1020 கிராமம் தாங்க. மீதி 980 கிராமத்துல எத்தனை வரவேற்பு தெரியுமாங்க? நம்முடைய வேண்டை நின்னாலே பிசாசு ஓடுதுங்க. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல மறுபடியும் 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பிரயாசப்படுறோம். இதுல கிட்டத்தட்ட சுமார் 50 லட்சம் கைப்பிரதிகள் நமக்கு தேவை. 25,000 கிராமங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யும்போது யாராவது ஒருவரோ அல்லது 2 பேர்களோ எங்களுக்கு முழு பைபிள் வேணும். நான் கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சேன். அந்த எனக்கு ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் இயேசுனாரை பத்தி சொன்னாங்க. நான் இப்ப கல்யாணம் கட்டி இங்க வந்துட்டேன், என் பைபிள் இல்லை, ஏதாவது பைபிள் தர்றீங்களா அப்படி கேட்பாங்கங்க. அப்படி கேட்கறவங்களுக்கு நம்ம ஆயத்தத்தோடு போகணும். இல்லை நாங்க அடுத்த வாட்டிக்கு கொடுக்குறோம்னா அடுத்து அவங்க பார்க்கவே முடியாது. அந்த சூழ்நிலைகள் வாய்க்காது. எப்பொழுதுமேங்க நம்ம ஆயத்தத்தோடு போகணும். அதனால நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 25,000 கிராமங்களை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு 25,000 முழு வேதாகமங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு எது முக்கியம்? கிராமப்புறங்களில் ஆண்டவரை அறியாத இடத்துல சுவிசேஷம் அறிவிப்பதுதான் முக்கியமானது. ஜெபியுங்கள் ஐயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஏதாவது, நான் ஒரு 5 நாள் வர்றேன் பிரதர், புதன்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட தங்கி கிராம ஊழியம் செய்வதற்காக என்னோட ஆபீஸ்ல லீவு போட்டு, என்னோட பிசினஸ்க்கு கொஞ்ச நாள் ஒதுக்கி லீவு போட்டு நான் வர்றேன் பிரதர்ன்னு சொல்லி நீங்க வரலாம். எங்கெங்கோ சும்மா டூர் போறீங்க, உங்க சொந்தக்கார திருமண வீட்டுக்கு போறீங்க. அன்பு இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசுவுக்காக நீங்க விடுமுறை எடுத்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்களா? நீங்க இந்த நாட்களில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம். இதற்கு பெரிய ஒரு ஜெபம் தேவை. உங்க வீட்டுல கூட ஒரு ஜெப கூட்டத்தை நீங்க ஒழுங்கு செய்யுங்க. ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டி இப்படி ஒரு கிராம மிஷன் இயக்கத்தின் மூலியமாக இப்படி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 25,000 கிராமங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்க போகிறார்கள். நாம் அவர்களுக்கு ஜெபத்தினாலே அவங்களை தாங்குவோம் என்று சொல்லி நீங்க எல்லாம் ஜெபிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்துல பேதுரு சிறைச்சாலை கட்டப்பட்ட போது அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்கள போய் சண்டை போட்டு சிறைச்சாலை இருந்து விடுதலை கொடுக்க முடியுமா? ராஜாட்ட போய் லஞ்சம் கொடுத்து அவனை விடுதலையாக்கன்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. அவங்க கிறிஸ்தவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபம்தான். அவங்க போய் ஒரு வீட்டுல கூடி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் அங்க செயல்பட்டு பேதுருவை விடுதலையாக்கி விடுகிறார். அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, நீங்க வீட்டுல இருந்து இதற்காக ஜெபிங்க. ஒரு ஜெபக்குழுவா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, எங்களுடைய ஜெப குறிப்புகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அல்லது எழுப்புதல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்குதாங்க, மாசத்துல ஒரு நாள் எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள் தேவை. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, நீங்க அந்த ஜெபக்குழுவை மாசம் ஒரு நாள் எங்களுக்காக நடத்தலாம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் ஆண்டு உங்களோடு கூட பேசுவாரானால் இந்த ஊழியத்திற்கண்டு ஒரு சிறப்பான ஜெபத்தோடு ஒரு காணிக்கை நீங்களை அனுப்பி வைத்து இதை தாங்கலாம். ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய ஜெபித்த போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பேசும்படி சொன்னார். பாருங்க, முதல்ல உங்கள்கிட்ட பேசின தலைப்பு என்ன தெரியுமாங்க? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்?
ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு 4 வேலை வச்சிருப்போங்க. 4 வேலையை எப்படி பிரிக்கணும்? முதல்ல செய்ய வேண்டிய வேலையை முதல்ல செய்யணும், இரண்டாவது வகைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். எது முக்கியமோ அதை தாங்க முதல்ல செய்யணும். இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என் ஒய்ஃப் சொல்றேன், எப்பா காய்கறி வாங்கிட்டு வாங்க, அரிசி வாங்கிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க, சாப்பாட்டுக்கு நாளைக்கு தேவையானதுட்டு ஒரு பை கொடுத்து விட்டு லிஸ்ட் கொடுத்து விடுறாங்க. அது ஒரு வேலை. இன்னொரு வேலை, என் பிள்ளைய போய் ஸ்கூல்ல போய் அவளுக்கு தேவையான படிப்பு செலவுக்கான ஃபீஸ் கட்டணும், 2வது வேலை. 3வது என்ன தெரியுமாங்க, ஒருவேளை அந்த வியாதியில ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீவர்ல 105 டிகிரி காய்ச்சல்ல இருக்கிறாங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர். இப்ப இந்த 3 வேலையில எதங்க நீங்க ரொம்ப செய்வீங்க? நீங்க போய் பிள்ளைகள் போய் ஃபீஸ் கட்டிட்டு இருப்பீங்களா? இல்லைங்க, சாப்பாடு தாங்க முக்கியம், போய் அங்க போய் காய்கறி வாங்கிட்டு நாளைக்கு சோத்துக்கு வழியை பார்த்துட்டு இருப்பீங்களா? எது முக்கியங்க? அங்க காய்ச்சல் அடிக்குது, உடனே டாக்டர் பார்த்து ஒரு ஊசியை போடணும், சுகம் பண்ணணும், அதாங்க முக்கியம். இன்னைக்கு நிறைய திருச்சபையிலும் சரி கிறிஸ்தவர்களுக்கு சரி எதை இம்பார்ட்டா நம்ம செய்யணும் அதுவே தெரியலங்க. உங்களுக்கு பைபிள்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நல்ல சமாரியன்னு சொல்லும். எனக்கு அந்த நல்லங்கிற வார்த்தையே ரொம்ப பிடிக்குதுங்க. நல்ல சமாரி. இப்ப இந்த செய்தி கேட்கிற நீங்க நல்ல மனுஷரா? நீங்க நல்ல கிறிஸ்தவங்களா? நீங்க போற சபை நல்ல சபையா? நல்ல சபைன்னா என்ன? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எது முக்கியமோ அதுதான் பிரதானமா அங்க செய்யணும். இப்ப நான் என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன், நீ எந்த சர்ச்சு போறீங்க? ஒரு சர்ச்சு பேர் சொன்னார். ஏன் அந்த சர்ச்சு போறீங்க? பிரதர், இங்க வர்ஷிப் நல்லா இருக்கும் பிரதர். சரி, வர்ஷிப் நல்லா இருக்கும், ஊழியம் அதெல்லாம் தெரியாது பிரதர். எங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா நாங்க ஊசியை போட மாட்டோம், அதனால விசுவாசத்துல இருப்போம், அதனால அந்த சர்ச்சுக்கு பாருங்க. சரி, ஊசி போடாம இருக்கிறது, மருந்து இருக்கிறது, நல்ல விசுவாசத்தை பாராட்டுவோம். ஆனா ஆண்டவருடைய கட்டளை என்ன? உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதை நீங்க செய்யறீங்களா? எதுவுமே நல்ல சர்ச்சு, நல்ல பாட்டு நடத்துறாங்க, அது நல்ல சர்ச்சியா இருக்கலாம். அதை அடுத்து பாட்டு நடத்துறது தப்பு கிடையாது. மியூசிக் எங்க சர்ச்சில் நல்லா இருக்கும், நல்லது. எங்க இதுல புறம் நல்ல ஆட்டம் போட்டு நல்ல ஆராதிப்போம், நல்லது. அது நல்லதா? நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற ஆலயம் தான் நல்ல திருச்சபை. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், கடைசி கட்டளை என்ன, அதை இம்பார்ட்டன்ட் படுத்தணும். ஒரு சபையில இருக்கிற பிரதானமாக இருக்கிற போதகரோ ஊழியரோ அவர் ஆண்டவருடைய கட்டளை கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர் அறிவிப்பதற்கு மட்டுமே பழக்குவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சர்ச்சு ஆரம்பிச்சார, சர்ச்சு பாஸ்டர்ல அப்படின்னா நீங்க சொல்ல முடியும். எடுத்த உடனே அவர் 12 பேர் கொண்டு அது ஒரு சர்ச்சு. நான் அப்படிதான் பாக்குறேன். இன்றைக்கு எங்களுடைய கிராமங்கள்ல, ஆலயம் இல்லாத கிராமங்கள்ல நான் சொல்றேன், ஒரு வீட்டு சபைகளை தொடங்கும்படி அவங்களுக்கு நான் பழக்க வைக்கிறேன். இல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் யாராவது ஒரு கிராமத்துல இருக்காங்களா, அந்த கிராமத்தில் உள்ள அந்த குடும்ப தலைவர் எடுத்து ஹவுஸ் சர்ச் பாஸ்டர்ஸ் ட்ரைனிங், அவங்களுக்கு நீங்க உங்க கிராமத்துல இருக்கிற புறஜாதிகளுக்கு உங்க வீட்டுல வச்சு ஒரு சர்ச் நடத்துங்க. அதுக்கு ஒரு 12 பேரை நீங்க கூட்டி சேர்த்தா போதும். உங்களை பின்தொடர் இருக்கிற உங்க வீட்டுல வாரம் ஒரு முறை உங்க வீட்டிற்கு வருகிற ஒரு 12 பேர்களை நீங்க முன்முறைங்க, அவங்கள வர சொல்லுங்க. நீங்க கற்றுக்கொண்ட பாடங்களை அவங்க கற்றுக்கொள்ளுங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, வேத வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதம் என்பதை அவங்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த வீட்டுல கூடுகிற அந்த சபையின் மூலியமாக, அந்த 12 பேர்கள் மூலியமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு முதல் திருச்சபை அந்த 12 சீசர்கள் என்று நான் அப்படிதாங்க பாக்குறேன். 12 பேரை என்னை பின்தொடருங்கள் என்று சொல்லி அவரும் செய்கிறார், செய்ய முடியாது, அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எல்லாம் வாசகர திடீர்னு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து 12 பேரையும் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கப்பா, போய் பிரசங்கம் பண்ணுங்க, போய் பிசாச விரட்டுங்க, வியாதிசர்களை சுகமாக்கும், குஷ்டரோகிகளை நீக்குங்க அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து 2 பேரை பிரிச்சு அனுப்பி விடுறாரு. அடுத்து 70 பேரை 2 பேரை பிரிச்சு அனுப்பி விடுறாரு. பாருங்க, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஒரு ஊழிய தலைவன் என்பது தானும் செய்ய வேண்டும், மற்றவர்களை செய்யும்படி பழக்க வைக்க வேண்டும். ஐயா ஐயா, இன்றைக்கு நான் என்னை சுற்றிலும் பார்க்கிறேன் ஐயா, அநேக ஊழிய நண்பர்கள் எடுத்து நான் அவரோடு கூட பழகுனா என்ன கற்றுக்கொள்றேன் தெரியுமா? அவங்க பாடல் பாடணும்னு ஆசை வருதுங்க, டான்ஸ் ஆடணும்னு ஆசை வருதுங்க.
ஐயோ, அந்நிய பாஷையினாலே ஆவியில நிறையணும்னு அந்த ஆசை வரணும். ஆனா எது முக்கியமோ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஆசையே வரலையேங்க. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உங்களுக்கு ஏங்க கிராமத்திற்கு போகணும், அங்கு ஆண்டவர் அன்பை சொல்லி கொடுக்கணும், இயேசு நாடு சுவிசேஷம் அதுக்கு ஆசை இருக்குதாங்க. அப்படி ஆசை வருகிறதா இருந்தா தான் நீங்க ஒரு நல்ல சர்ச்சுக்கு போறீங்கன்னு அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க நல்ல சமாரியன் ஆண்டவர் பாருங்க, நானே நல்ல மெய்ப்பங்கிறாரு. இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குதுங்க. என்ன மற்றவங்க ஒரு நல்ல ஊழியக்காரன்னு சொல்லணுங்க, என் மேலேயே நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் இருக்குதுங்க. உண்மைதாங்க. என்கிட்ட ஏதோ என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கிறார்கள். என்னை யாராவது குறைகளை சொல்லி சுட்டி காண்பிக்கும் போது அவங்கள நான் கோபமே படுறதில்லை. நான் ஆண்டவரிடத்துல அழுகிறேன், ஆண்டவரே இன்னும் என்னை மாற்றும் ஆண்டவரே, அவங்க இப்படி எல்லாம் எனக்கு குறை சொல்றாங்களே, அந்த குறையை என்னை விட்டு நீக்குங்க ஆண்டவரே. என் குறைய என் சுய பிரயாசத்தினால ஒரு வேலை என்னால நீக்க முடியாது. உண்மையாகவே குறைகள் இருக்குமானால் என் ஆண்டவர் தானே அந்த குறைவை சரிபடுத்திக் கொள்ளும்படி ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும். இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த குறை உங்களுக்கு தெரியுமா? நீங்க ட்ரை பண்றதை விட ஏசப்பாட்ட குறைய சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பலம் தாரும், நான் பரிசுத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யும், நான் உண்மையில் விசுவாசத்தோடு ஊழியம் செய்ய உதவி செய்யும். நீங்க உங்க குறைகளை ஆண்டவரிடம் சொல்ல, ஆண்டவரிடத்துல பலம் கேட்கணும். அல்லேலூயா. ஒருவேளை சிம்சோன் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒருவேளை சிம்சோன் அவன் அழைப்புகளை இழந்தான், பாவம் செய்து பரிசுத்தத்தை இழந்தான், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான், கண்கள் பிடுங்கப்படுகிறது, அவனை வேடிக்கை பொருளாக மாமாற்றுகிறவனாக அவனை மாற்றுகிறார்கள், அவனை வச்சு வேடிக்கை காட்டுறாங்க அங்க இருக்கிற எதிரி சபைகள். அவனுக்கு இந்த ஒரு விஷயம் நீ நினைத்தலும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறான், எனக்கு ஒரு பலம் தான் என்று கெஞ்சுகிறான். ஆண்டவர் அவனை ஜெபத்தை அவனுக்கு பலனை நான் நிரப்புகிறார். அவன் உயிரோடு இருக்கிறவன் போது அவன் செஞ்ச அந்த அந்த ஊழியத்தை விட இறக்கும் போது அவன் செய்த காரியங்கள் மிகப்பெரியது ஐயா. அருமையான இந்த நண்பர்களை, ஒருவேளை உங்களை குறை சொல்லும் போது அதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் இப்படி என்ன குறை சொல்றாங்களே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கணும். நல்ல சமாரியன், நல்ல மெய்ப்பெண். அல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்துல உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எது இம்பார்ட்டன். ஒருத்தன் அங்க 30வது வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு பிரயோஜனமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு சென்றார்கள். இப்ப பாருங்க, ஒருத்தன் குற்றுயிரா அவனை வஸ்திரத்தை எல்லாம் உருவிட்டாங்க, எல்லாம் குற்றுயிரா இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரே, அநேகர் நீ நல்லா சம்பாதிக்கும் போது உன் சம்பாத்தியத்தை பயன்படுத்தி கொண்டு இப்ப சம்பாத்தியம் இல்லாத போது உன்னை தனியா விடுறாங்கல்ல, அது போலதான் இந்த நண்பர். அவன் தெருவில் கிடக்கான், எல்லாம் அவனுக்கு இருக்கிறத எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. எப்பவுமே நீங்க ஆரோக்கியமா இருக்கும் போது நீங்க ஆண்டவருக்கு சொத்து சேர்த்துடணுங்க. அல்லேலூயா. மனுஷர்களுக்காக தன்னை சுத்தி இருக்கிற மனுஷர்களுக்கே பிரயாசப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இவன் என்ன சொல்லும், எல்லாரும் உரிச்சிட்டு இவன் இருக்கிற திருடிட்டு குற்றுயிர கடுகான். இப்ப நீங்க பின்னாடி வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ஒருத்த ஆசாரியன் அந்த வெளியே வந்து பக்கமாய் வெளியே போறான். ஏன்னா அவனுக்கு எது முக்கியம் படுது, சர்ச்சில் போய் அந்த ஊழியம் செய்யறதுதான் முக்கியம் தெரியுது. அல்லேலூயா. பக்கமாய் விலகி போகிறான், அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. இவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்ற முக்கியமே அவனுக்கு தெரியலங்க. நீங்க ஆசாரியர்கள் போயிட்டு அடுத்து பாருங்க, அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய், முதல்ல பார்க்காம போனா பரவாயில்லைங்க, பார்த்துடுறாங்க. அங்க குற்றுயிராய் கிடக்கிறத பார்த்து அவன் உடனே போறான். நான் அங்கெல்லாம் நிக்க முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குன்னு ஏதோ அவனுக்கு இருக்கிற இன்னொரு வேலையை முக்கியப்படுத்தி அவன் விலகி சென்று விடுகிறான். ஆனா ஒரு சமாரியன், அதான் நல்ல சமாரியங்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்க ஆசாரியனா, லேவியனா, இல்ல இந்த சமாரியனா? இந்த சமாரியன் பாடத்தை கற்றுக்கொள்ளணுங்க. நம்ம பைபிள்ல இருக்கிற
கேரக்டர் ஒவ்வொரு மூலியமா ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அவங்க செஞ்சதை நாமளும் செய்ய பிரயாசப்படணும். அந்த அந்த நல்ல சமாரியன் வந்து அவனை கண்டு போயிரல, மனதுருகுகிறான், அடுத்து கிட்ட வருகிறான். அந்த ஆக்ஷன்ஸை பாருங்களேன், ஒன்னொன்னாக 1 2 3 போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்து அவனுடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசின் வார்த்தை மூன்றாவதாக. அடுத்து காயங்களை கட்டி, அவன் பெரிய டாக்டருக்கு தான் படிக்கல, நமக்கு என்ன ஞானம் இருக்குதோ என்ன முடியுமோ இதெல்லாம் அவன் செய்கிறான். காயங்களை தன்னால் முடிந்தவரை கட்டுகிறான். அடுத்து என்ன செய்றான், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. இந்த செய்தி கேட்கிற உங்களுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுயமா 2 வீலர் கொடுத்திருக்கிறாரா, காரை கொடுத்திருக்கிறாரா? அந்த சுய வாகனத்தை ஏசப்பாவுக்காக நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா? ஏசப்பா ஊழியத்துக்காக பயன்படுத்தி இருக்கீங்களா? ஒரு வெஹிக்கிள் இருக்குதாங்க, நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இயேசு அறியாத ஒரு நண்பர் உங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க, அவனை கூட்டிட்டு போங்க. அவன் கார்லயே ஏற்றி இருக்க மாட்டான், உங்க தாளம் அந்த காரை பயன்படுத்தி வாங்க, எங்க கார்ல உங்களை கொண்டுட்டு போறேன்னு சொல்லுங்க. என்ன கேட்டாங்க, உங்களுக்கு கார் வாங்க பலன் கொடுத்திருக்கிறாரா? ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்லயும் ஒரு சின்ன ஒரு மேஜிக் வேன் வாங்குங்க. பாத்துருக்கீங்களா? இப்ப நாங்க ஜெபிக்கிறோம், 313 தாலுக்காக்கள் இருக்குது நம்ம சர்வேல தமிழ்நாடு. ஒரு தாலுக்காக்கு ஒரு வேன் வாங்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். வேன் எதுக்கு தெரியுமாங்க? ஊழியக்காரர்களை ஏத்திட்டு கிராமத்துக்கு போங்க, ஒரு வேன்ல 10 பேர் உட்காரலாங்க. இப்ப வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால 313 தாலுக்காக்கள் ஒரு வேன் வாங்கணும்னு சொல்லி ஜெபிச்சோம். ஆண்டவர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வேன்கள் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து வேன் வாங்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, ஆண்டவர் பேசினா ஒரு வேனை வாங்கி தாங்கங்க. நீங்க ஒரு சர்ச்சை கட்டினீங்கன்னா நல்லது, அது நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் அன்பை அறிந்து கொள்வதற்கு அது உதவியா இருக்கும். ஆனா அதை விட பெஸ்ட் முக்கியம் தெரியுமா, ஒரு வேன் வாங்குறது. ஒரு வேனு ஒரு ஆயிரக்கணக்கான கிராமத்துல சுவிசேஷம் அறிவிச்சிருங்க. என்கிட்ட ஒரு வேன் இருக்குதுன்னா அந்த வேன் ஒரு 100 கிராமத்துக்கு போயிடுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு வருஷத்துல 1600 கிராமம் ஆச்சு, 2 வருஷத்துல 2400 கிராமம் ஆச்சு, 3 வருஷத்துல கணக்கு பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க, சுவிசேஷம் இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்க. சுய வாகனத்தில் ஏற்றி போறான். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு பயன்படாத வாகனத்தை நீங்க வச்சிருக்காதீங்க. இல்ல உங்களுக்கு இன்னொரு வாகனம், ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளும் உங்க இடத்துல இருந்து உங்க சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு வண்டி வாங்குங்க, ஒரு ஆட்டோ வாங்குங்க, ஒரு வேன் வாங்குங்க. இது எனக்கு இந்த வாகனம், இது எதுக்கு ஆத்துமாக்களுக்கு இன்னொரு வாகனம். எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்களை ஆண்டவர் அறியாதவங்களை கொண்டுட்டு போறதுக்கு இந்த சர்ச்சுக்கு கொண்டு போறதற்கு இந்த வாகனத்தை வாங்குறதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவ உள்ளத்திலும் வரணுங்க. பிரதர், எங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்டனா எனக்கு அப்படியெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, என்னால அப்படிலாம் முடியலையா, நீங்க உங்கள் ஒரு வாகனத்தை ஆண்டு நாம மகிமைக்காக ஊழியத்திற்கென்று வாங்கி கொடுக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, சுய வாகனத்தின் மேல் ஏற்றி நீங்க அவனுடைய ஆக்ஷன்ஸ பாருங்க. சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது பாருங்க, அவன் எங்க கிளம்பி போனான், ஒரு நாள் ஃபுல்லா இந்த குற்றீரா கிடக்கிற அவனுக்காக அந்த நாள் ஃபுல்லா அவன் ஒதுக்குறான். அருமை கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நாள் முழுவதிலும் ஒரு ஆத்துமாவுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இருக்கீங்களா? எனக்கு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் ஒரு அண்ணன் நடராஜன் கிரியன் பால் அவர்கள் மதுரையில இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு இடத்துல கூட்டு போய் நல்ல சம்பாதிக்கிற ஒரு செல்வந்தர் இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க சென்றார்கள், ஜெபிக்க என்னை அழைத்து சென்றார்கள். நான் அவங்களுக்கு ஆண்டோட அன்பை சொல்லி சாட்சி சொல்லி ஜெபித்து மடுத்தோடனே அவர் சொன்னாரு, டெய்லி காலையில 5 மணிக்கு எனக்கு இயேசுநாரை பத்தி இதே போல சொல்ல வர முடியுமான்னு கேட்டார். நான் விருதுநகர்ல இருக்கேன், அவங்க மதுரையில இருக்கிறாங்க. டெய்லி 5 மணிக்கு. அப்ப என்கிட்ட வாகனம் கிடையாது, 2 வீலர் கிடையாது, 4 வீலர் கிடையாது, பஸ்ல தான் போகணும். நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர் இடத்துல டெய்லி காலையில 5 மணிக்கு ஒருத்தருக்கு இயேசுநாரை பத்தி சொல்ல முடியுமா, பிரசங்கிக்க முடியும், அவர் ரொம்ப வாஞ்சியா இருக்குன்னு சொன்னேன். யாருமே முன் வரலைங்க. என்ன செய்யறது, நான் விருதுநகர்ல இருந்து கிளம்புவாங்க. என்கிட்ட எங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு 3 மணிக்கு நிக்கணுங்க. நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் கிராம ஒளியெல்லாம் முடிச்சுட்டு வருவோம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்கிட்டு 1 மணி நேரமா கழிக்கினா ஒருத்தனா இறங்கி ஒருத்தன் பஸ்ல நிப்பான். 1 மணி நேரம் ஆகும் அங்க போய்
அந்த ஒரு நபருக்காக பல மாதங்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படி பிரயாணம் செய்தேன் ஐயா. ஆண்டவர் அந்த ஒருவரை சந்திக்க நான் சென்ற போது அவர் மூலியமாக பல நூற்றுக்கணக்கான பேர்கள் ரட்சிக்கப்பட்ட சாட்சிகளை என் கண்களினால் பார்த்தேன். இந்த நல்ல சமாரியன் ஒருவனுக்காக தன்னுடைய வேலையை மறந்தான். அவன் எங்க போனான்னு தெரியலங்க. ஏதோ பிரயாணப்பட்டு அவனும் செல்லுகிறான். ஆசாரியர்கள் விட்டுட்டாங்க, லேவியர்கள் விட்டு பக்கமாய் விலகி போயிட்டாங்க. ஆனால் இவனுக்கு முக்கியத்துவம் தெரிகிறது, ஒரு ஆத்மாவுடைய முக்கியத்துவம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். எது இம்பார்ட்டன்ட்ங்க? அவன் பிரயாசப்படுகிறான். மறுநாளிலே அவன் சொல்லிட்டு பாருங்க, தன் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து பணத்தை செலவழிக்கிறான், வாகனத்தை செலவழிக்கிறான், நேரத்தை செலவழிக்கிறான், மெனக்கேடுறான். நான் சொல்றேன், எழுப்புதல் வரணும்னு சொல்லி சும்மா போய் இரவு ஜெபத்துல உபவாச கூட்டத்துல எல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா எழுப்புதல் வந்துருமாங்க? நீங்களும் நானும் உருப்படணுங்க. எதையா முக்கியத்துவமானது? நல்ல சமாரியனுக்கு தெரிந்தது எனக்கு கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு தெரியல, போதகர்களுக்கு தெரியல, பாடுவர்களுக்கு தெரியல, தீர்க்கதரிசிகளுக்கு தெரியல. ஐயா, குற்றீராய் ஆத்துமாக்கள் கிடக்கிறார்கள், கிராமங்கள் பாழாய் இருக்கிறது, சிறு பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. வாலிப பருவத்துல சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சிருஷ்டிகரை குறித்து பிரசங்கிக்கிற திருச்சபைகள் இல்லை. எதையா இம்பார்ட்டன்ட்? அருமையான அந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி கொடுத்திருக்கிறீர்களா? எதற்கு முக்கியத்துவங்கள் நீங்கள் கொடுக்கிறீர்கள்? காலை எழுந்த உடனே பல வேலைகள் இருக்கலாங்க. பேப்பர் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், உறவுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாம். முதலில் எது முக்கியம்? ஆண்டவரிடத்துல திறப்பில் நின்று ஜெபிப்பது, ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவது, வேதத்தை வாசிப்பது, அதுதான் முக்கியம். இப்ப நான் என்னுடைய 28 வருஷமாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குங்க, பசியில. ஒரு 1.5 வயசு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கலாமா? அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கலாமா? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கலாமா? இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லலைங்க. எது முக்கியம்? அழுது கொண்டு இருக்கிற, பசியை அழுது கொண்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு முதல்ல பால் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணுங்க. இன்னைக்கு ஏசப்பா ஆத்துமாக்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. இந்த கணேசன் ஆகிய நான் ஏன் இத்தனை நெருக்கம், அவமானம், குறைச்சல்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான தேவைகள், இத்தனை நெருக்கத்தோடு ஏன் ஊழியம் செய்கிறோம்? ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க என் கிராமத்திற்கு. நான் சாக கிடந்தேன், டாக்டர் கைவிடப்பட்டேன். நீங்கள் வியாதினாலே 6 மாதத்தில் மறுத்து விடுவீர்கள் என்று சொல்லி மரண தேதி முன்குறித்தார்கள். அழுவேன். எங்க ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்கன்னா அருவா எடுத்து வெட்ட போயிருவாங்க. ஆனாலும் எனக்கு வியாதினாலே கடவுள் தான் காப்பாற்ற முடியும். எல்லா இடத்துக்கும் தேடி சென்று ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக சாகர நிலையிலே இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் ஜெபித்தேன். ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படும் என்று ஜெபித்தேன். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு உயிர் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்த இயேசு உங்களுக்கும் சுகம் தருவார். எனக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். என் கண்ணீரை ஏசப்பா துடைச்சிட்டாருங்க. ஆனா என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு முன்பாக தரிசனமானார். அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருந்தார். தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிற, என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை இல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே, நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டேங்கன்னு அழுகிறாருங்க. நான் அவரை பார்க்கும்போது அவர் இயேசு என்று எனக்கு தெரியாது. இப்படி ஒரு அழுகிற ஒரு மனிதரை பார்த்தேன். பின்பாகத்தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் மூலியமாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றார். அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரா? என் வாழ்க்கை எனக்கு வேலை வேண்டாம், சம்பாத்தியம் வேண்டாம், எனக்கு உயிர் கொடுத்த இயேசுவுக்காக அவர் கண்ணீரை நான் துடைக்க போறேன். என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன் ஐயா. இந்த நாள் வரை ஏசப்பா அல்லாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் என்னாலும் முடிந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஏசப்பா அழுதுகிட்டு இருக்கிற, வேற என்னங்க வேலை நமக்கு இருக்குது? எதுங்க முக்கியம்? இரவு ஜெபம் முக்கியம்தான். ஆனா ஜெபிச்சுட்டு போய் படுத்து விடுங்க, என்னங்க பிரயோஜனம்? இரவு ஜெபம் பண்ற எல்லாரும் மறுநாள்
அந்த வாரத்துல நண்பர்களோடு கூட உங்க ஜெபத்தை கேட்டுட்டார். நைட்டெல்லாம் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை கேட்டார். இரவு ஜெபம் பண்ண எல்லாரும் ஒரு 2 பேரை 4 நாளை பிரிஞ்சு ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யணும். அதுதாங்க முக்கியம். உபவாசம் ஜெபம் முக்கியம்தான். ஆனா உபவாசம் ஜெபம் முடிச்சுட்டு நீங்க படுத்து உறங்குறக்கு உபவாச ஜெபம் முக்கியம் தான். உபவாசம் பண்ணிட்டு போய் சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு எதுக்குங்க உபவாசம் இருக்கணும்? அடுத்து என்ன செய்யணும்? உபவாசத்துல பங்கு பெற்ற நீங்கள் எல்லோரும் 2 பேர்களோ இல்ல 4 பேர்கள் கொண்ட ஒரு கிராமத்துக்கு போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொடுக்கணும். இந்த வார்த்தைகளை தெரியாத அனைவரும் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. இப்ப நம்ம எது செய்யணும்? ஏசப்பா அழுகிறார், பாவிகளுக்காக பரிதவிக்கிறார். அவரை அறியாத காணாமல் போன ஆட்டுக்காக பரிதவிக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக நம்ம உதவி செய்யணும். முதல்ல இந்த வருஷத்துல இந்த செய்தியை கேட்கிற நீங்க எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம சர்ச்சுக்கு போறது நல்லது, பாட்டு படிக்கணும் நல்லது, அந்நிய பாஷை பேசுறது நல்லது, பிரசங்கம் கேட்கறது நல்லது. ஆனால் அதுக்கடுத்து எது முக்கியம்? நீங்கள் அறிந்த ருசி பார்த்த இயேசுவை மற்றவர்கிட்ட சொல்லணும். கற்பனையில 2 கற்பனைங்க. ஒண்ணு, அவர் மேல அன்பு கூறணும், முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு அவர் கூட அன்பு கூறணும். 2, என்ன செய்யணும்? உங்களை போய் பிறரை நேசிக்க நீங்க அறிஞ்ச இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஐயா. எது முக்கியம்? ஒரு நல்ல சமாரியனாக நாம் மாறுவதுதான் முக்கியம். இந்த செய்தி கேட்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக மாறிட்டா ஒரே வருஷத்துல இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ளும் ஐயா. ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த செய்தி கேட்கிற நீங்க உங்களிருந்து ஆரம்பிங்க. எது முக்கியம்? இப்ப செயல்படுங்க. நீங்க ஜெபிக்கும் போது எதற்காக அதிகமாக ஜெபிக்கணும்? எதற்காக உபவாசம் இருக்கணும்? எப்படிப்பட்ட ஊழியத்துக்காக காணிக்கையை என்னுடைய காணிக்கை செலவிடப்படும் எல்லாம் நீங்க யோசிங்க. எது முக்கியம்னு சொல்லி அதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள், நேரம் கொடுங்கள், மெனக்கிடுங்கள் ஐயா. உங்கள் கண்களுக்கான நம் கண்களுக்கான ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அறுவடைய ஆண்டவர் கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சமாரியின் மூலியமாக நாங்கள் கற்றுக்கொண்டதுபடி எதற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவிச்சிங்கப்பா. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெப வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய ஜீவியத்திலும் சரி, முதலாவது உங்களுடைய ராஜ்யத்திற்கு இடம் கொடுக்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்க நீர் உதவி செய்வீராகப்பா. எல்லாம் கற்றுக் கொடுப்பீரா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ஜெபஸ் கோயில்ராஜ். நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற ஒரு பையன். சர்ச்சில் சண்டே ஸ்கூலில் போய் அட்டன் பண்ணுவேன். எல்லாத்துலேயுமே ஈடுபாடு உள்ளவனாக இருப்பேன். சர்ச்சிலே தான் இருப்பேன் எப்பவும் பார்த்தாலும். ஆனால் ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்ளலை. சர்ச்சு நடக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலிப வயசு ஆனதுக்கு பிறகு சர்ச்சு நடக்கும்போது சர்ச்சுக்கு வெளியே தான் உட்காந்துருப்பேன். சர்ச்சுக்குள்ளெலாம் போக மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. நிறையா வாலிபர்களோடு சேர்ந்து தவறான பழக்கங்கள், தவறான சிற்றின்பங்களுக்கெலாம் ரொம்ப அடிமையான. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதானம் இல்லாமல் விதத்தில் ஏதோ ஒன்று பாரமாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரம் தான் ஒரு வாலிபர் மீட்டிங்க்கு நான் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே போகும்போது நாள் நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாம் அங்கே பிரசங்கம் பண்ணாங்க, பாட்டு படித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து 2வது நாளும் அதே மாதிரி பண்ணாங்க, பாட்டு படித்து பிரசங்கம் பண்ணாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து நம்மளை இன்னும் நேசிக்கிறாரு, அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. அந்த மீட்டிங்லேயே ரசிக்கப்பட்டுட்டேன். மீட்டிங்லேயே ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் என்னுடைய வாழ்க்கை. ஆண்டவர் நீங்கள் தான் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் ஐயர்வாள் ஒரு மேகசின் வச்சுருந்தாங்க. அந்த மேகசினில் போட்டிருந்துச்சு, பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு வாரீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது நான் போகிறேன் ஐயா, நான் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி நீ 2 வருஷம் படிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 வருஷம் கழித்து நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினரி ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா சிறு பிள்ளைகளை சந்திக்கிறது, இந்த விஎம்எம் மூலமாக வாலிபர்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸு நிறையா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். அதனால் எனக்கு இந்த கிராம மிஷினரி இயக்கம் ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இந்த ஊழியத்திலே இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன் சப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து வந்தார். நல்லா ஊழியம் செஞ்சேன், நிறைய சிறு பிள்ளைகளை சந்தித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் அந்த ஊழியத்திலே இருந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. ஓகே குட்டீஸ், இப்போ ஆக்ஷன் பார்ப்போமா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. என்ன குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆக்ஷன் சாங்கை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? வஞ்சிக்கப்படுறதுனா என்ன தெரியுமா? ஏமாத்துறதுனா நான் அவங்கள ஏமாத்துறது, தெரிஞ்சு ஏமாத்துறது. வஞ்சிக்கிறதுனா ஏமாறுறதே தெரியாமல் இருக்கிறது. நம்ம கூட பிறந்த ஒரு ஹேபிட் என்னன்னா, நம்மளை நாமளே ஏமாத்துறதுல திறமைசாலிகள். மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு திறமை வேணும்,
ஆனால் நம்ம கூடவே பிறந்த திறமை என்னது? என்ன நானே ஏமாத்திக்கிடுவேன். அதான் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். அந்த ஒரு லிஸ்ட் சொல்றாரு. வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடன், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இங்கே கொரிந்தியரை பார்த்து, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையிலே இருக்கிற விசுவாசிகளை பார்த்து அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அநியாய செய்கைகள் அங்கே சொல்லப்பட்ட லிஸ்ட் சொல்றார். என்னென்ன பாவங்கள்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்துட்ட உன் பேரை பரலோகத்தில் ஆண்டவர் எழுதிவிட்டார் என்பது உண்மைதான். ஆனா என் பேரை பரலோகத்தில் எழுதிட்டாரு, என்னை ரட்சித்து விட்டார், அவர் கையிலிருந்து என்னை யாரும் பறிக்க முடியாது, இந்த சத்தியம்லாம் உனக்கு தெரியுது. ஆனால் துணிகரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், திருட்டு, பொருளாசை, இதெல்லாம் நீ உன் ஹார்ட்ல நீ வச்சுக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொன்னா மிக தெளிவாய் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினாருங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பேரை கிறுக்கி போடுவேன், இதுவும் பைபிள்ல இருக்கு. நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த ரெஜிஸ்டர்ல ஒரு எழுதிட்டா அதை மாற்ற முடியாது போல நம்மளாம் நினைச்சுக்கிடக்கூடாது. அது எழுதுவார், அன்புனால் எழுதுறார். நம்ம சரியில்லையா, ரெஜிஸ்டர்ல இருந்து ஆண்டவர் பேரையும் எடுக்க முடியுங்கிறத இந்த பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டியில் உள்ள ஒரு பெரிய டிபேட் அப்படின்னா, ஒருவேளை அது நம்ம நாட்டு சபைகளில் அது ரொம்ப இல்லை. கால்வினிசம், அர்மேனிசம், இது என்னங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் என்னை முன்குறித்து ரட்சித்து விட்டால் என் ரட்சிப்பை யாருமே என்னை பறிக்க முடியாது, உறுதி பரலோகம் போயிடலாம். இன்னொரு கூட்டம் இல்லை, ரட்சிப்பை இழக்க முடியும். இது அர்மேனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. கால்வினிசம் இல்லை, ரட்சிப்பை இழக்க முடியாது. இது அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு பெரிய ஒரு சண்டையா இருக்கும். இந்த ரெண்டுமே, ரெண்டு பக்கமும் நல்ல தேவ மனிதர்கள் இருப்பாங்க. நான் சொல்றது ரெண்டுமே பைபிள்ல இருக்கு. நம்ம யாரும் பறித்து கொள்ள முடியாது, ரட்சிப்பை நாம் இழக்க முடியாதுங்கிற சத்தியமும் பைபிள்ல இருக்கு, இழக்க முடியுங்கிறது இருக்கு. பாரடாக்ஸ் ரெண்டுமே இருக்கும் பைபிள்ல. ரெண்டையுமே சேர்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து யார் என்ன பறித்து கொள்ள முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் துணிகரமாக இங்கே சொல்லப்பட்ட காரியத்திற்கு இடம் கொடுத்து, அது பாவம் என்று அறிந்த பின்பும் இது என்ன பெரிய பாவமா, யாரும் செய்யாதையா நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி எனக்கு நானே என்னை நியாயப்படுத்தி கொண்டால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க முடியாது. கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். ஈடித் மேரி பிரவுன் இவங்க இங்கிலாந்துல பிறந்து வாழ்ந்து வந்தாங்க. இவங்களோட சிறு வயதிலேயே தகப்பனை இழந்ததால லண்டனுக்கு குடும்பத்தோட குடிபெயர்ந்தாங்க. லண்டன்ல உள்ள கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிரிட்டன் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரியில தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சு, தன்னுடைய மிஷனரியான சகோதரியால் ஊக்குவிக்கப்பட்டு தானும் ஒரு மருத்துவ மிஷனரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொண்டிருந்தாங்க. பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி அப்படிங்கிற நிறுவனத்துல தானும் ஒரு மிஷனரியாக இணைக்கப்பட்டாங்க. அந்த நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டாங்க. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி நாளடைவில் உமன்ஸ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாகவும் பின்பு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாகவும் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. ஈடித் மேரி பிரவுன் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு ராஜாவுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணியை செய்து கொண்டு வந்தாங்க. என் சேவை ஒரு ராஜாவுக்கானது அப்படிங்கிற பணியில ஈடுபட்ட ஈடித் மேரி பிரவுனை போல இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பணியின் மூலமாகவே அநேகருக்கு சேவை செய்ய முடியும். இதன் மூலமாக தேவ அன்பை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க மத இன பாகுபாடின்றி எல்லாருக்கும் அவருடைய சேவைகளை செய்யும்போது அநேகர் ஆத்தும ரட்சிப்பையும் சரீர பலனையும் அடைய முடியும். தேவன் நம்மளால ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தேவனை மகிழ்விக்கிறவங்களால நம்மவும் ஆள முடியும். எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ? அமெரிக்க தேசத்திலே 1940 ஆண்டில் எட்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவருக்கு கீழே நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களாம். அப்போது அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு ஆவிக்குரிய சுற்றுலா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்த போய் பார்த்துட்டு
அங்கே இருக்கிற ஒவ்வொரு அறைகளையாக பார்க்குறாங்க. இது இவருடைய பெட்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு அறையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவருடைய பெட்டுக்கு அருகாமையில் 2 முழங்கால் தடம் வந்து பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த போதகர் வந்து அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னார், இது வந்து ஒரு ஆவிக்குரிய மனிதன், இந்த இடத்துல அவர் தங்கி இருந்தார், இப்போ வந்து இந்த இடத்த நம்ம சுற்றுலா இடமா நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா மாணவர்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்க்கும்போதுல ஒரு நபரை மட்டும் காணும். அப்போ அந்த ஒரு நபர் காணுனதும் அந்த எட்வின் பாஸ்டர் வந்து மறுபடியும் இறங்கி அந்த அறையை ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறாரு. அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த இடத்த ஃபுல்லாக மறுபடியும் யார் மிஸ் பண்ணிட்டோம், அவங்கள மறுபடியும் நம்ம பஸ்ஸில் ஏற்றணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போது அவர் பாதம் படிந்திருந்த அந்த முழங்கால் படம் படிந்திருந்த அந்த இடத்துல அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்படி வந்திருந்த ஒரு ஸ்டூடெண்ட் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட், அண்ட் வுட் யூ டூ இட் அகெயின் வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் செய்ய மாட்டீரோ, மறுபடியும் செய்ய மாட்டீரோ, என்னை கொண்டு மறுபடியும் செய்ய மாட்டீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் ஜான் வெஸ்லி அவங்க வாழ்ந்த வீடு. அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் ஒரு செட் ஆஃப் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்வையிடும்படி ஒரு போதகர் வந்திருக்கிறார். அவர் வந்து உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதன். அவர் தங்கியிருந்த அந்த பெட்ரூமில், அவர் படுக்கைக்கு அறையில் அவர் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய முழங்கால்கள் காய்ந்து போய் அவருடைய தோள்கள் அந்த தரையில் பதிந்து ஒரு குழியே என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு தேவ மனிதர், அந்த சுற்றுலா இடத்தை பார்வையிட அந்த வந்த மனிதர் அழுது ஜெபிக்கிறாராம். அன்று ஒரு நாள் ஜான் வெஸ்லியை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட முடியுமானால் இன்று என்னையும் கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எழுப்புதலின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால் அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ, நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதோ என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும். என்றோ ஒரு நாள் நடந்த எழுப்புதல் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு என்ன கொண்டு செய்யும், என்னை கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரு. அதுதான் யார் அப்படின்னு சொன்னால், உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த பில்லி கிரஹாம் என்ற தேவ மனிதர். ஆண்டோடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் கேட்குற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை அசைச்சி அந்த செய்தி மற்றவங்க முன்னாடி நம்ம பேசப்படும் பொழுது அது அநேகருடைய இருதயங்களை நிச்சயமாகவே உடைக்கும். எந்த ஒரு செய்தியும் தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவரை என்ன மாற்றும் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தில் அந்த ஆழத்தில் வருகிற அந்த விண்ணப்பமாக மாறணும். இந்த தேவ மனிதர் அப்படியாக ஜெபித்தார். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின், என்ன கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த மாற்றம் என்னிலே துவங்கட்டும், என்னிலே எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்ம இருக்கிற கிராமம், நம்ம இருக்கிற பட்டணம், நம்ம இருக்கிற தேசத்தை பற்றி பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா, வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா, தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா, விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை.
இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறுநாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610, 87780826167.